வெல்கம் டு யங்ஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் பார்க்குறோம். சால்வ் த ஈக்குவேஷன் 3x பவர் 3 minus 26x square plus 52x minus 24 equal to 0 if its roots from a GP geometric progression. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படி இல்லையாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஜிபின்றனால இப்படி இந்த ஃபார்மெட்டில் எடுத்துட்டு சரிங்களா, ஆல்ஃபா பை டி alpha into d root அப்படிங்கிறது ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ -26, சியோட வேல்யூ 52, டியோட வேல்யூ -24. S3 ஸ்ட்ரைட்டாக S3 எடுத்துக்கலாம், S2 S1ல எடுக்க வேணாம். S3 எடுத்துட்டு இன்ட்டு தான் பண்ணுவோம். ஆல்ஃபா பை டி இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி. இந்த டியும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஆல்ஃபா க்யூப் தான் இருக்கும் ஓகேங்களா. இதோட வேல்யூ -d/a, மைனஸ் டி பை இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 24/3 ப்ளஸ் 24 இது கேன்சல் ஆகிடும். அப்போது இது வந்துட்டு கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் நம்ம கிடைக்கும். ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு 8. இது நம்ம க்யூப் ஆன்சர் கொண்டு போயிட்டோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3√8 அப்படின்னு கிடைக்கும். இதை எடுத்தோம்னா நமக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 3 minus 26 52 minus 24 எல்சிஎம் டூ டேபிள் எடுத்தோம்னா நமக்கு இந்த 3 அப்படியே வந்துடும். இது இன்ட்டு பண்ணோம்னா 6, இது மைனஸ் பண்ணோம்னா -20 ஆயிரும். இது இன்ட்டு பண்ணோம்னா -40, 52ல் -40 போயிடுச்சுன்னா 12 இருக்கும். அப்புறம் இது இன்ட்டு பண்ணோம்னா 24 = 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா 3x² -20x + 12 = 0. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இது இன்ட்டு பண்ணோம்னா 36 கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா நமக்கு x = 6, √2/3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் the root are 2, 2/3, 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தேங்க்யூ.